இன்றைக்கி நம்ம கம்பெனிஸ் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாரின் கம்பெனிக்கு 40%, தென் டொமஸ்டிக் கம்பெனிக்கு நார்மலாக 30%. பட் டோட்டல் டேர்ன் ஓவர் இல்லை அவங்களோட க்ராஸ் ரெசிப்ட்டு ப்ரீவியஸ் இயர் 21-22 அப் டு 400 crore இருந்துச்சுன்னா தென் த டேக்ஸ் ரேட் இஸ் 25%. சர்சார்ஜ் இவங்களுக்கு அப்ளிகபிள். சர்சார்ஜ் டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின் கம்பெனி ரெண்டு இருக்குது இல்லையா? ஸோ சர்சார்ஜ் பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் மோர் தென் 1 crore பட் லெஸ் தென் 10 crore தான் இருந்துச்சுன்னா 7% ஃபார் டொமஸ்டிக் கம்பெனி ஐ ஆம் டிஸ்கஸிங். மோர் தென் 10 crore இருந்ததுன்னா 12% ஃபார் டொமஸ்டிக் கம்பெனி. இப்போ ஃபாரின் கம்பெனி வந்தோம் அப்படின்னா மோர் தென் 1 crore பட் அப் டு 10 crore இருந்ததுன்னா 2%, மோர் தென் 10 crore இருந்ததுன்னா 5%. இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன் கேஸ் ஆஃப் அ ஃபேர்மு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களுக்கு ஃப்ளாட் டேக்ஸ் ரேட் 30%. இவங்களுக்கும் சர்சார்ஜ் இருக்குது. சர்சார்ஜ் ஒன்ஸ் டோட்டல் இன்கம் 1 crore மேலே போச்சு அப்படின்னா 12% சர்சார்ஜ். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு டோட்டல் இன்கம் அப் டு 10,000 இருந்ததுன்னா 10%, 10,000லேருந்து 20,000 இருந்ததுன்னா 20%, 20,000க்கும் அதிகமாக இருந்ததுன்னா 30%. இவங்களுக்குமே சர்சார்ஜ் அப்ளிகபிள். நம்ம முன்னாடி கம்பெனிஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? டொமஸ்டிக் கம்பெனிக்கு 7%, அப்புறம் 12%. 7% எதுக்கு? டோட்டல் இன்கம் 1 crore மேலே இருந்து லெஸ் தென் 10 crore இருந்ததுன்னா 7% பார்த்தோம். டோட்டல் இன்கம் மோர் தென் 10 crore இருந்தால் 12% பார்த்தோம் இல்லையா? அது இங்கேயும் அப்ளிகபிள், விச் இஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குமே அப்ளிகபிள். இதே தான். இப்போ நான் சொன்ன எல்லா இதுவுமே, அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் அத்தாரிட்டி, ஃபேர்மு, எல்எல்பி, கம்பெனி விச் இஸ் டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, இது எல்லாத்துக்குமே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸ் இஸ் 4% அப்ளிகபிள் ஆன் த டேக்ஸ்.